பாடு பாடு நல்ல கணிபுட மரங்களெல்லாம் போடப்படும் நல்ல கணிபுட மரங்களெல்லாம் வெட்டுண்டு போடப்படும் ரத்த வருகிற ஆயத்தமாக நல்ல கனிவுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு கப்பின் போடப்படும் கனிவுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு நீங்க என்ன பண்ணீங்க இந்த கையால கையால அவரு நாங்கள் பெரிய நாங்கள் இந்த இடம் இருக்குல்ல இங்கே அறுத்து இருக்குல்ல எதனால் அறுத்தீங்க ஏன் அறுத்தீங்க இந்த இடத்துல அதனால் அப்படியே இருக்கும் காலை கட்டு போட்டு வந்தாங்க இப்போ பரவாயில்லைங்க பரவாயில்ல மனுஷன் பார்த்து நல்லா ஹைட்டாக நல்லா கண்ட்ரோல் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் பரவாயில்ல என் பேர் பாஸ்டர் ரோஷன் என்ன பாருங்க இல்லை பேசலாம் சார் சத்தியமாக பார்த்துட்டு நீங்கள் பரிசுத்தவான் இல்லை ஆனால் ஆண்டவர் பிடிக்குது என்ன செய்யுது அட்டா என்ன பாருங்க அவ்வளோ பரிசுத்தவான் பார்த்துட்டு பரவாயில்ல என்ன பாருங்க பரவாயில்ல பாருங்க நீங்கள் விட்டுருங்க நீங்கள் மிச்சம் வந்துடுங்க என்ன பாருங்க ஏதாவது சொல்லணுமா நான் சொல்கிறதுக்கு என்னால் வாயில் வர நல்லா பேசுகிறீங்க எனக்கு சுற்று வகையில் சரியாகணும் சரியாயிடுச்சு இப்போ நான் நல்லா பாடணும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் எங்கேனாலும் மகிமைப்படுத்தக்கூடிய நாமத்தையா ஆண்டவர் நாமத்தை ஏசப்போட நாமத்தை பிதாவோட நாமம் 3 பேர் நாமத்தை யார் மற்ற யாரும் 3 பேர் நாமம் அப்படின்னு யார் சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா யார் என்ன பார்த்து பேசணும் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா பேச சொல்லி
ஆண்டவருக்கு இறங்கினாரு. முதல்ல ஆண்டவர் முதல் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்தார். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு ஆசீர்வாத டிவி பார்த்து பார்த்தோம்னா அந்த இடத்துல தொட்டில் இல்லையா இறங்கினார். அவ்வளோ மேலே இறங்கினாரா? எங்கே இருக்கும்போது ஐயா எங்கே இருக்கும்போது இறங்கும்போது வீட்டில் இருக்கும்போது இறங்கினார். ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை நான் ஆசீர்வாத டிவி தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம். சரி. என்ன சொன்னார்? நான் நல்ல நேசகுமாரனா இருக்க நீ நல்லா பேருல உயிரோடவே எடுத்துருவேன். நல்லா நல்லா மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் ஆண்டவர் எதுக்கு அனுப்பியிருக்காருன்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. சரியா? ஒன்றாக சரியா? ஆண்டவர் எதுக்கு அனுப்பியிருக்காருன்னா கலைப்பிருக்கீங்க நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. சரியா? ஆண்டவர் என்ன அனுப்புனது என்னதுக்குன்னா ராஜேஷ் வந்துட்டு நான் குணமாக்கி என்னுடைய ஊழியக்காரனாக நான் அழைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆண்டவருக்காக ஊழியக்காரனாக அழைக்க போகிறேன். ஏன் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்து இவங்களிலும் உங்களை மேன்மையானவராக தெரிஞ்சு கொண்டிருக்கேன். நீ இப்படிப்பட்டவங்களுக்கு ஊழியர் செய்யணுன்றதுக்காக உங்களை அழைச்சிருக்காரு. சரியா? நீங்கள் இங்கே இருந்தாலும் நீங்கள் தெளிவான மனுஷனாக இருக்க. சரியா? நான் இப்போ தொட்டு ஜபம் பண்ண போகிறேன். ஜபம் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சில காரியம் செய்வீங்க. சரியா? உங்களுக்கே தெரியாது, அது தெரிய போகிறதும் கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக பேச போகிறீங்க. சரியா? உங்கள் கண்ணில் இருக்கிற காரியம் எல்லாம் ஓடி போயிடும். சரியா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். ஏசப்பா என்ன சொல்லணும்? என்னை உங்களுடைய ஊழியக்காரனாக மாற்றணும். ஊழியக்காரனாக அதை மாற்றணும் தான் சொல்லணும். சரியா? சரியா? கண்ணை மூடி நான் ஜெபிக்க போகிறேன். சரியா? நீங்கள் உங்கள் கண்ணை மூடிக்குங்க. என்ன சொல்லணும்? சொல்லுங்க. மறுபடியும் ஆவியானது நான் ஒரு ஊழியக்காரனாக மாறணும். நான் உங்களுடைய ஊழியக்காரனாக மாறணும். நான் உங்களுடைய ஊழியக்காரனாக மாறணும். ஆவியானது நான் உங்களுடைய ஊழியக்காரனாக மாறணும். பிதாப்பா நான் உங்களுடைய ஊழியக்காரனாக பிதாப்பா நான் உங்களுடைய ஊழியக்காரனாக இது ஆண்டவரே இந்த சரீரத்திற்குள்ள இருக்குது. ஆண்டவரே காயத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாற்றிடுங்க. ஆண்டவரே தெளிவில்லாத சிந்தையை ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவரே அந்த பயத்தின் ஆவியே ஆண்டவரே வெளிச்சத்தின் தூதனை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தை விட்டு எடுத்து போடுகிறேன். வெளிச்சத்தின் தேவதூதன் இனி ஆண்டவர் இந்த சரீரத்தை தொடக்கூடாது. வெளிச்சத்தின் தேவதூதன் இந்த சரீரத்தை தொடக்கூடாது. ஏசப்பா இப்பொழுதே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற கணம் இனி வாயிலிருந்து வரட்டும். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மகனை ஆண்டவரை ஊழியனாய் மாற்றிடுங்க. இப்படிப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவரை மகனை ஊழியனாய் மாற்றிடுங்க. ஆவியானவரை இறங்கி வந்த ஆண்டவரை இந்த சரீரத்தை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்க. ஆவியானவருடைய ஆண்டவரை ஆறுதல் இப்பொழுதே இந்த மகனுக்கு கிடைக்கட்டும். உன்னை கைவிட்டவர்களுடைய மத்தியில் தேவன் உன்னை எழுப்ப, உன் வீடு உன்னை கைவிட்டு தேவன் உன்னை அழைத்து கொண்டு கைவிட்டவன் மத்தியில் கைவிட்ட மத்தியில் நீ பேசுங்க. எனக்குள்ள இருக்கிற உண்மை பேசணும். கைவிட்ட மத்தியில் தேவன் அழைத்து போகிறார். பாவம்
அசுத்த ஆவியெல்லாம் அப்படினால மகனுக்குள்ள இருக்கிற எல்லா இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போகட்டும். ஆவியானவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வரும். இதோ ஆண்டவரே, இந்த மகனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போக இந்த கண்களை கட்டி வைத்திருக்கிறேன். இந்த கண்களை கட்டி வைத்திருக்கிறேன். எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் இனி ஆண்டவரே இந்த கண்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த கண்களை கட்டி வைத்திருக்கிற கிரியைகள் இருக்கக்கூடாது. அந்த கண்களில் இனி இந்த கண்கள் தேவனை பார்க்கட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்கள் தேவனை பார்க்கட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்கள் தேவனை பார்க்கட்டும். பேசுற காரியத்தை சொல்லுங்க. பேசுற காரியத்தை சொல்லுங்க. யார் எந்த முடிக்கிறாங்க? 3 காலத்துக்கும் வேற அவருக்கும் அப்படின்னு அதுக்கு மேலே யாருமே தெரியாது. அந்த 3 நாட்கள் தான் எழுத்துவோம். அதே மாதிரி நான் எழுத்தும்போது வாயிலிருந்து எந்த ஒரு கஷ்டமோ தூக்கமோ இந்த இது எதுவுமே நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு விருப்பம் தேவையான உலகம் அந்த ஒழுக்கி வச்சுருந்தாங்க. விவசாயம் எனக்கு என்ன தெரியும்? இந்த வயசான விற்கிறாங்க அப்பா விற்காதவங்க நின்றுட்டு காமிப்பாரு. அவனுக்கு எப்படி அவன் தெரிஞ்சு தெரியும். அவன் போய் இது பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப வேலை பேசிட்டு சொன்னாங்க. அப்போ அவனுக்கும் ரொம்ப வீட்டில் இருக்கவே முடியல. ஒரு 10 பேர் மட்டும் தேர்ந்தது வேறு பண்ணி கரெக்டாக நான் தேர்ந்தேன் மட்டும் அவன் வீட்டு அவன் வச்சு மாட்டேன். அப்புறம் யூஸ் ஆகி என்னையே திருப்பி வச்சு அவங்க திருப்பி காரணம் யூஸ் அப்படி ஒன்று பயன்படுத்துவாங்க. அதனால தான் நீங்கள் பேசுகிறாங்க. ரொம்ப அதெல்லாம் சின்ன விட எனக்கு புத்தியெல்லாம் மாறி டீச்சர்ஸ் மாறி சீரியஸ் சொல்லி கடை எல்லாம் பக்கத்தில் வந்து எல்லாம் இறக்கும் போது எனக்கே மனசுல இதாக இருக்குது. நம்மளே சீரியஸ் வச்சுருந்தோம். அதுக்கு உலகத்துக்கு சந்தோஷமாக அனுபவிச்சுருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சமாக நான் சந்தோஷமாக இருந்துச்சேன். அப்போ இருந்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரம் பண்ணேன்னா புத்தகம் இல்லைன்னா சர்ச்சில் வந்து டீச்சர்ஸ் பயம் நிறுத்தி அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும்னு சொன்னேன். ஆமாப்பா இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நாள் இல்லாமல் நம்ம சீக்கிரம் செத்துடுவோம் அப்படின்னு சொன்னாலும் கவலை. அதுக்காக சின்னதுலேருந்து ரொம்ப பயம். ஆகியான இருக்கா இதில் பாவம் இருக்கா? ஆமாப்பா ரொம்ப என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு அறிவிலே இருக்கேன். நல்ல ஒரு விரும்புகிறார். நீங்கள் பாவத்தை புரியுதான் கஷ்டமாக அதுக்கு செய்யாமல் இருக்கீங்க. இப்போ கஷ்டமாக விரும்புகிறா 2 நல்ல குணமாக்க விரும்புகிறாரு. நீங்கள் நினைச்சிருக்கீங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்திட்டு அப்பா எனக்கு நீங்கள் அடிக்க கற்றுக் கொடுத்து படிப்பு
ஆண்டவரை குறித்து கல்வப்படுத்த ஆண்டவரை ராஜேஸ்வரி ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறேன். ராஜேஸ்வரி உம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறேன். பரிசுத்தமாக்குகிறேன். இந்த உலகம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கோபத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கு. அது பாவமாக மாற்றப்பட்டிருக்கு. என்ன ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். என்ன தொடக்கூடாது. நீங்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. நீங்கள் சொன்ன தெரியுமா? அடைச்சி வச்சுட்டாங்க. ஆண்டவர் உங்களை குணமாக்கிடுவார். புளிய செய்வீங்களா? ராஜேஷ் தானே நீங்கள் கை பாவத்துக்கு இடம் கொடுக்குது. இந்த கண்ணு பரிசுத்தமாக தான் பார்க்கணும் எல்லாத்தையும். புரியுதா? ஆண்டவர் உங்களை குணமாக்கிட்டாரு. சரியா? எதிரிங்க பாரு, ஆண்டவர் உங்களை குணமாக்கிட்டாரு. சரியா? நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸாம் தான் வாழணும். சரியா? ஜெபம் பண்ணிங்களா? அடிக்கடி எஸ்அப்பா என்ன உங்களுடைய பிள்ளையை எடுத்து பயன்படுத்தணும். இதை மாற்ற சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அவ்வளோதான். இதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஆண்டவர் உங்களை இந்த இதெல்லாம் சரி பண்ணி உங்களை மாற்றி கொண்டுடுவோம். ஓகே, உங்களுடைய பாவம் இன்னைக்கே மன்னிச்சுட்டாரு. மறுபடியும் அந்த பாவத்தை நினைக்கக்கூடாது. அது தோணக்கூடாது. உங்களுக்குள்ள ஒருத்தன் இப்போ காதை அடிச்சு வச்சுட்டான். ஆனால் நைட் நேரத்தில் ஒருத்தன் வந்து பேசுவான். பேசினா தானே அவன் நைட்டில் வந்து இந்த காதை திறந்துருவான். அந்த நேரத்தில் காதை திறந்து பேசுவான். நீ இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் உயிரோடு இருக்க முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்லணும். அப்பாலை போ அப்பாலை போ உங்களுடைய சட்டத்தை கூட்டுடைய மாற்றி இந்த காடுகளுக்குள்ள உங்களுடைய சத்தம் ஒழிக்க செய்யும். இந்த சட்டமானவர் இந்த காடுகள் முழுவதும்